தென்றல் உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த காலை வேளையில உங்களை வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். And we have a very special guest today. ஆமென். இந்த தென்றல் நிகழ்ச்சியில இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல பல பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் எல்லாம் நடக்குது இல்ல நம்மளுடைய லைஃப்ல. we've been celebrating each Wednesday. ஒவ்வொரு தென்றல் நிகழ்ச்சியும் நம்ம எல்லாருமே நம்பிக்கை டெலிவிஷன்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு கூட செலிப்ரேட் பண்றதுக்கு இன்னும் ஒரு ரீசன் இருக்குது. என்ன அப்படின்னா we have a very special guest with us, a guest of honor அப்படின்னு கூட சொல்லலாம். எங்களோடு கூட ப்ராஃபிட் ஏரன் வினோத் இருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைக்கு நம்பிக்கை டெலிவிஷன் நேயர்கள் உங்கள் மத்தியில தேவ மனிதனை கொண்டு வந்ததற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். God has been so faithful and he is a God who speaks to us through his prophets. அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு கூட நம்முடைய நேயர்களாகிய உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தைகளோடு கூட ஜெபத்தின் ஆசீர்வாதத்தோடு கூட இந்த வருஷத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஆண்டவருக்கு சிறு பிள்ளைகள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நம்ம வேதத்தில் அவர் சொல்லியே பார்த்துருக்குறோம். ஆனால் அதற்கு ஒரு அடையாளமாக மிக இள வயதிலேயே கர்த்தருக்கென்று தன் வாழ்வை அர்ப்பணித்த ஒரு ஊழியக்காரனாக தீர்க்கதரிசியாக கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிற நபர் தான் ப்ராஃபெட் ஏரன். அண்ட் 13 வயதிலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். From the age of 13 he is doing God's work. ஆச்சரியமாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. அவங்க எங்களுடைய ஊழியத்தில் அவங்க மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. கர்த்தர் அவர் மூலமாய் பேசின எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது மிகுந்த சந்தோஷத்தோடு கூட நாங்கள் இருக்கிறோம். Now he is here and he is going to give a small greetings to you and going to have a word of prayer. Amen. I greet you all in the precious name of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். So this morning being here with Pastor David and Pastor Jacinta is so great, so happy to be here. இந்த காலை வேளையில பாஸ்டர் டேவிடோடையும் ஜெசிந்தா ஆண்டியோடும் இருப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். And as Pastor said, I'm just 19 years old now, but I started when I was 13. பாஸ்டர் சொன்ன மாதிரி எனக்கு இப்பொழுது 19 வயசு. ஆனா என்னுடைய ஊழியத்தை நான் 13 வயதுல இருந்து நான் ஆரம்பித்தேன். And when you hear 13 you may have many doubts. Yes, I just started at the grade of 8th standard. 8வது படிக்கும் பொழுதே ஆண்டவருடைய ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன். Amen. So God has been so faithful. ஆண்டவர் ரொம்ப உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார். Many people ask, is 8th not so early? ஏன் இவ்வளவு சீக்கிரத்துல ஊழியத்துக்கு வந்தாங்க, 8வது அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாச்சே அப்படின்னு நிறைய பேர் சொல்வாங்க. So that was the age where God encountered, put his visions into my mind. அந்த வயதுல தான் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். அவருடைய தரிசனங்களை என்னுடைய இருதயத்துல மனதுல அவர் போட்டார். And God gave a bold decision, took a bold decision, and I believe that decision changed my life totally and changed many people's life. அந்த ஒரு டிசிஷன் ரொம்ப ஒரு தைரியமான எடுக்க வேண்டிய ஒன்றா இருந்தது. ஆனா அதுதான் என்னுடைய வாழ்க்கையே மாற்றி போட்டது. So today I would like just to pray for you. இன்றைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்க விருப்பப்படுகிறேன். Every youngsters and every people who are hearing me. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள், டீன் பிள்ளைகள் உங்களுக்காக தான் விசேஷமாய் நான் பேசுகிறேன். If God has given you a vision, if God has said something, be bold in that. ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது தரிசனத்துல பேசுகிறாருன்னா தைரியமா இருங்க அதுல. It may take time, but when it come, the whole nation will see you being blessed. ஒருவேளை அதுக்கு நேரம் எடுக்கலாம், ஆனா அது வந்துச்சுன்னா இந்த முழு நேஷனோ இந்த முழு தேசமோ உங்களை பார்க்கும். So today if you can close your eyes with me, I would like to give a word of blessing and bless you. இன்றைக்கு அப்படியே கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரிடத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். Lord, I come down to your presence, Lord. அப்பா, உங்களுடைய சன்னிதானத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். I command blessing and favor for all the people who are watching me. அப்பா, உங்களுடைய நாமத்துல தயவையும் அப்பா நாங்க ஆசீர்வாதத்தையும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலயும் நான் பேசுகிறேன். Lord, let there be a vision people, Lord. அப்பா, அவர்களிடத்துல இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்வார்களாக. And I believe, Lord, when they stand for the vision, you will give their provision. அப்பா, அந்த தரிசனத்திற்காக அவர்கள் நிற்கும் பொழுது அதற்குண்டான தேவைகள் எல்லாம் நீங்க சந்திப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். Bless them, let they be bold. அப்பா, அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்கள் தைரியமா இருப்பார்களாக. As in Bible it says, be still and know that I am your God. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறபடியே. What and all they are praying, what and all they have kept, what and all the dreams they have, let them be still in that.
அப்பா இன்றைக்கு அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தரிசனமோ எதெல்லாம் மனசுல இருக்குதோ ஆசைகள் எல்லாவற்றிலையும் அவர்கள் தைரியமா I இருப்பார்களாக. command fear to get out of their life. அப்பா அவர்களுக்குள்ள இருக்கிற பயத்தை இயேசுவின் நாமத்துல நாங்கள் விலக்குகிறோம். In the name of Jesus, ask and pray. Amen. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. So bless you. உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். Be bold. தைரியமா இருங்க. Amen. Catch your vision. உங்களோட தரிசனத்தை பிடிச்சுக்கொள்ளுங்க. Never give up. ஒரு நாளும் விட்டு கொடுத்துறாதீங்க. At one time you're going to tell. ஒரு நாள் வரும் அப்ப நீங்க சொல்லுவீங்க. When God gave me a vision and God has completed everything what he has said to me. ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்தார், அதை இந்த நாளில் அவர் நிறைவேற்றி முடித்திருக்கிறார் அப்படின்னு தைரியமா சொல்வீங்க. So at the age of 13 I was nothing. I was totally stopped, but this age 19 I can recognize what and all God has blessed me in 2024. He has took me to 10 different nations and he's proving that I am your God. He will continue to prove. Carry on. May God bless you. 13 வயசுல ரொம்ப அற்பமான ஆரம்பம், ரொம்ப ஒரு எளிதா இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு இந்த 19 வயதுல ஆண்டவர் எவ்வளவா என்னை பிளஸ் பண்ணியிருக்கிறார் நினைச்சு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நான் பூரிப்படைகிறேன். கடந்த ஆண்டு 2024 மாத்திரம் 10 தேசங்களுக்கு ஆண்டவர் என்னை கொண்டு சென்றார். இந்த உயர்வுகள் எல்லாம் அவரால் தான் ஆயிற்று. Thank you. May God bless you. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். பாடலாமா? அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர், என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்பவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர், உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன், உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன், உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். வாவ், such a beautiful song. ரொம்ப அழகா அர்த்தத்தை உணர்ந்து இந்த பாடலை ஆக்கியவன் அழகா எழுதியிருக்கிறார் ஜெசிமா. அழகான சாட்சியை நம்ம கேட்டோம். ரொம்ப நேர்த்தியாக நமக்காக ஜெபம் பண்ணார் ப்ராஃபெட் வினோத் தம்பி அவர்கள். 13 வயசில் கர்த்தருடைய அழைப்பை அவர் புரிந்து கொண்டார், உணர்ந்து கொண்டார். ஆச்சரியம், பல கேள்விகள் அநேகருக்கு இருக்கிறது. பட் ஸ்டில் he obeyed for the calling. For the calling. Yes. அப்ப எங்களுக்கு ஒரு டவுட்ப்பா, ஊழியக்காரர்களை மட்டும்தான் கர்த்தர் அழைப்பாரா அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தான் அழைப்பு, மிச்சதெல்லாம் புழைப்பு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, காலிங் is for every single person in this world. Amen. Amen. தேவனுடைய அழைப்பு நம்ம ஒவ்வொருத்தர் மேல இருக்குப்பா. இல்ல, அழைத்தவர் உண்மை உள்ளவர். எதற்காக நம்மளை அழைச்சிருக்காரு தெரியுமா? அவருடைய பிள்ளையாய் வாழும்படியாக அழைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாய் வாழ்வதற்கே ரொம்ப அழகா நம்மளை அழைச்சிருக்காரு. எவ்வளோ ஒரு அன்புள்ள, நம்மளை நேசிக்கிற தெய்வம் பாருங்களா அவரு. அதாவது இந்த உலகத்துல மாத்திரம் அவருடைய பிள்ளையாய் வாழ்வதற்குன்றான அழைப்பு இல்ல, இந்த உலகத்திற்கு அப்புறமாகவும் நமக்கு ஒரு பரம வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா? அந்த பரம வாழ்க்கையில கூட அவரோடு கூட நம்ம வாழணும்ட்டு நமக்கு ஒரு அழைப்பு. அந்த அழைப்புக்கு பேரு பரம அழைப்பு. பரம அழைப்பு. இப்ப சொல்லுங்களேன், ஊழியக்காரர்களுக்கு மட்டும் தானே அழைப்புன்னு நினைக்கிறீங்க? இல்லங்க, இந்த உலகத்துல வாழ்கிற எல்லாரையுமே கர்த்தர் அழைத்திருக்கிறார், பிள்ளையாய்
வாழும்படியாக. அது கூட ரொம்ப அழகா ஒரு வசனத்தை நான் சொல்ல முடியும் ஜெசிமா. ரோமர் 8 நான் வாசிக்கிறேன். ரோமர் 8 அதிகாரத்தினுடைய 30 எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். வாவ், முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக? அழைப்புக்காக. எதற்காக இந்த அழைப்பு? நீதிமானாக்கப்படும்படியா. எப்படி நம்ம நீதிமானாக்கப்படுறோம்? அவரால் அழைக்கப்பட்டதுனால நீதிமானாக்கப்பட்டு, அடுத்தது சொல்லுங்க, மகிமை. எஸ், குளோரியஸா கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார். அப்போஸ்தலர்ல ஒரு வசனம் ரொம்ப அழகா இருக்கு ஜெசிமா. அவரவர் தங்கள் அழைப்புல நிலைத்திருக்க வேண்டும். அப்போ ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீதிமானாக்குறார், எல்லாரையும் நீதிமானாக்குகிறார். அப்போ every single person has a calling. Yes. Amen. Amen. அந்த calling தான் ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை நம்ம வாழ்க்கையில உண்டு பண்ணும். அந்த காலிங் தான் அவருடைய பிள்ளையாய் வாழ்வதற்காக நம்மளை அழைக்கும், நம்மளை சீர்படுத்தும்னு சொல்லலாம், இல்ல கரெக்டான பாதையில நம்மளை கொண்டு செல்லும். அப்படின்னா அந்த காலிங்கை இன்னும் புரியுற மாதிரி நம்ம சொல்லணும்னா பர்பஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ தேவ தரிசனம் பெற்றவர்கள், அழைக்க பெற்றவர்கள் என்றும் நம்ம சொல்ல முடியும். அப்போ நம்ம எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு அழகான பாட்டு இருக்குது சும்மா, தரிசனம் தந்தவர் மறவார். இல்லை, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். நிறைய நேரம் நீங்கள் பாடியிருக்கிறீங்க அந்த பாட்டை. இப்பயும் நீங்கள் பாடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. பாடுங்களேன். தரிசனம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்திட மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் என்னை மறவார், மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் என்னை மறவார், மறவார். அழைப்பை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அழைப்பை குறித்து அழகான பாடல்கள் பல இருந்தாலும் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப கவர்ந்த பாட்டு, உனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அவருடைய கரம் இருக்க பயமே இல்லை. ஏன் தெரியுமா? அவருடைய கரம் நம்ம கூட இருக்கிறது. அழைத்திருக்கிறார், அழைத்தவர் அவருடைய கரத்தை நம்ம கூடவே வைத்திருக்கிறார். ஆமென். யூசுவலா அழைக்கிறது அப்படின்னா இங்க வான்னு சொல்றதுன்னு சொல்லலாமா? இப்படி சொல்லலாமா? அது தூரத்துல இருந்து நீ வா அப்படின்னு அவர் கூப்பிடுகிறவர் மாத்திரம் இல்ல, அவர் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரத்தை பிடிச்சிட்டு நம்மள வழி நடத்தி செல்லுகிறவர் அவர்தான். இல்ல, சின்ன குழந்தைங்களை நம்ம வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரத்தை பிடிச்சிட்டு அதே மாதிரிதான் நம்மளை அழைத்தவர், அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது, நம்மளை வழி நடத்துகிறவர் அவர்தான். ஆமென். சந்தோஷமா அந்த அழைப்புக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வசனம் சொல்லுகிறது, அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். அவருடைய அழைப்பு மாறவே இல்லை, அதே போல அவரும் மாறவே இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களை அவருடைய பிள்ளைகளா இருக்கும்படி அழைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, பரம அழைப்புக்காகவும் நம்மளை அழைத்திருக்கிறார். சந்தோஷமா அந்த பாடலை பாடலாமா? என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. அவனவன் தன் அழைத்த அழைப்பிலே நிலைத்திருக்க கடவன் என்று வசனம் சொல்லுது. அப்போ அழைத்திருக்கிறார். இது இந்த அழைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுதே God called
ஜோசப். ஆமா, அதுவும் ரொம்ப சின்ன வயசுல, ரொம்ப டீன். எப்படி நம்ம ப்ராஃபட் ஏரனை வந்து ஆண்டவர் சிறு வயதுல அழைச்சாரோ, அப்படி ரொம்ப சின்ன வயசுலயே அந்த வாலிப பருவத்திலேயே யோசேப்பு மேல ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை, பெரிய அழைப்பை கொடுத்துட்டாரு இல்லப்பா. அந்த அழைப்பை கொடுத்தது மாத்திரமில்ல, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சக்தி உள்ளவனா இருந்தான். அவன் எங்க போனாலும் அவன் நம்பினா கர்த்தர் என்னோடு கூட. அதான் என்னால் நம்பவே முடியலப்பா. அவன் நம்பினதை என்னால் நம்ப முடியல. ஏன்னா அவன் போர்த்திபார் வீட்டுக்கு போறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறத அவன் ப்ரொனவுன்ஸ் பண்றான், சொல்றான். அங்கிருந்து அவனை வஞ்சிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவன் ஏமாறலன்னதும் அவனை சிறைச்சாலையில போடுறாங்க. வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அப்போ அவனுடைய நம்பிக்கை பாரு, ஜெயிலில் இருக்கிறோம் ஆனாலும் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாருன்ற நம்பிக்கை அவன் கூட. அதாவது எங்க போனாலும் அங்க கர்த்தருடைய கரம் இருந்துச்சு அவனுக்கு. இல்ல குழியில விழுந்தாலும் கர்த்தருடைய கரம் அவனை தூக்கி எடுத்தது. போத்திபாரின் வீட்டுல காரிய சித்தி உள்ளவனாக்கி கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தது. ஒரு டெம்டேஷன் வரும் பொழுது, ஒரு சோதனை வரும் பொழுது, பாவத்துல விழுகிற நிலைமைக்கு அவன் போகும்பொழுது கூட கர்த்தருடைய கரம் அவனை பிடிச்சு இழுத்துருச்சு. அதான் அவன் சொல்றான்ல, கர்த்தருக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பாக அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அவனுக்கு முன்னாடியே வச்சிருக்கிறான். அது மாத்திரம் இல்ல, சிறைச்சாலையில வீண் பழி சுமத்தப்பட்ட நிலைமையில இருந்தாரு. அங்கேயும் கர்த்தருடைய கரம் ஏற்ற நேரம் வரும் பொழுது உயர்த்தினது. கர்த்தருடைய கரம் உயர்த்தினதுப்பா. இப்போ அந்த மோமெண்ட்டை எத்தனை தடவை நான் வாசிச்சாலும் என்னால் அதை வந்து அப்படியே புல்ல அரிச்சு அழுவேன். நான் அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போதுலாம், the moment when he saw his brothers, எனக்கு அப்படியே அந்த சூழ்நிலைக்கே நான் போயிடுவேன். எப்படி தெரியுமா, அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே இருந்திருப்பாங்க. அவங்க அம்மா வயிற்றுல பிறந்தவனுடைய தம்பி வந்திருப்பான். இவன் நிற்பான். அப்போ அவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. பார்க்கும்பொழுது இவன் என்ன சொல்ல போறான். இப்போ he has all the right. எந்த குழியில போட்டாங்களோ அதே குழிக்கே இவங்களை தூக்கிட்டு போய் கயிறு கட்டி தலை கீழே தொங்க விடுற அதிகாரம் இவனுக்கு இருக்குது. என்ன வேணா செய்யலாம். அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்தவனா இருந்தாலும் அவன் சொன்ன வார்த்தை என் இருதயத்தில் அப்படியே பளிச்சுன்றது. நான் ஜீவ ரட்சனை செய்வதற்காக உங்களுக்கு முன்னே கர்த்தர் என்னை அனுப்பினார். அதுல கொஞ்சம் கூட அவன் வந்து சொல்லவில்லை. He saw the calling and the purpose. நீங்க சொன்னீங்கல்ல. ஆமென். அவர் தன்னுடைய அழைப்புல ரொம்ப உண்மை உள்ளவரா இருந்ததுனால அந்த அழைப்பு அவரை எங்க போனாலும் அவரை சாட்சியா நிக்க வச்சது. சாட்சி, டெஸ்டிமனி. அப்படியே பட்டு இப்போ நான் ஃபர்ஸ்ட் டெஸ்டிமனி எங்க குழியில ஆரம்பிச்சுதா? குழியில ஆரம்பிச்சது. ஆமா, செகண்ட் டெஸ்டிமனி சொல்லுங்க. அப்புறம் அடுத்து சொல்லுங்க. போத்திபாரின் வீட்டுல இருந்தது. போத்திபார் வீட்டுல, சூப்பர். ஆமா, மூணாவது டெஸ்டிமனி சொல்லுங்க. சிறைச்சாலையில இருந்தது. சிறைச்சாலையில, கரெக்ட். நாலாவது டெஸ்டிமனி சொல்லுங்க. பார்வோனுடைய சன்னதியில இருந்துச்சு. பார்வோனுடைய கனவை யார் வந்து விவரிச்சு சொன்னது, யார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது பாத்தீங்கன்னா, அந்த ஞானம் எங்க யாருக்கு வந்தது? யோசேப்புக்கு தான் வந்தது. அது மாத்திரம் இல்ல, சாட்சியா நிப்பாட்டுறது அடுத்தனா அட்மினிஸ்ட்ரேஷன் கையில கொடுத்துட்டாங்க. 7 வருஷம் சிறைச்சாலையில இருக்கிறவனுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாத்தீங்கன்னா அங்க கூட எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்கிறான். அங்கேயும் கர்த்தர் சாட்சியா நிக்க வச்சிருக்கிறார். இப்ப ராஜ சமூகத்திலையும் சாட்சி. அது மாத்திரம் இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு அண்ணன் தம்பிங்களை பாக்குறாரு, அப்பாவை சந்திக்கிறாரு. அவர்கள் மத்தியிலையும் ஒரு சாட்சி. வாவ். இப்போ அழைப்புல இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில what is most important is the testimony. Yes. Oh, wherever you live, you carry this testimony. Oh, your character is so important. So it carries testimony. மறைவுல நம்ம செய்யறது வெளியரங்கமாக்கப்படும். Oh, how you live in silent, how you live in the closed doors will be open to everyone one day, and the testimony will speak. உங்க சாட்சி இதெல்லாத்தையும் பேசும். அதான் அந்த அழைப்புல நம்ம புரிந்து கொண்டோம்னா அந்த சாட்சியை நீங்க மையமா வச்சு வாழ்வீங்க. ஆமா, ஒரு கோட் சொல்வாங்கல்லப்பா, when wealth is lost, nothing is lost. இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற ஆஸ்திகள் எல்லாம் நம்ம எல்லாம் இழந்து போனாலும் பெருசா ஒண்ணும் இல்ல, அதை திருப்பி சம்பாதிச்சு வாழ்க்கையில தோத்து போனவங்க மீண்டும் எழும்பி வந்தது எத்தனையோ பேரை சொல்லலாம். ஆமா, when health is lost, something is lost அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, உடம்பு சரியில்லாம நம்ம போகும்பொழுது உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் நம்மளுடைய வாழ்க்கையில அது இருக்கும். ஆனா when character is lost, everything is lost. இன்னைக்கு அழைப்ப கர்த்தர் அழைச்சிருக்கிறார் நம்ம தைரியமா சொல்றோம்ல, அந்த அழைப்பு அவருடைய பிள்ளையா வாழ்வதுக்குன்னு தானே ஜெசிமா முதல்ல சொன்னாங்க. அந்த பிள்ளையா வாழ்கிறவங்களுடைய கேரக்டர்
உங்களை குறித்து முதல் சாட்சி உங்கள் குடும்பத்தில் உங்கள் அப்பா அம்மா உங்கள் மனைவி பிள்ளைகள் சொல்லுவாங்கன்னா அங்கே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. that will be your first testimony and the best testimony. யூஸ்வலாக சொல்லுவாங்க ஒய்ஃப் குறித்து தானே பெஸ்ட் டெஸ்டிமனி. யார் தான் கொடுக்கணும்? ஹஸ்பண்ட் தான் கொடுக்கணும். கொடுப்பீங்களாப்பா? கண்டிப்பாக கொடுப்போமா? இப்ப நீ சொல்லுங்க, எனக்கு என்ன குறித்து கரெக்டா சொல்லுவியா? நீ கண்டிப்பா கொடுப்பேன். எனக்காக சொல்றியா? இல்ல உண்மையிலேயே கொடுப்பேன். இது வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன்னாங்க. இது அடையாளமா இருக்கும். ஸ்தோத்திரம். அதான் பில்லி கிரஹாம், டாக்டர் பில்லி கிரஹாமுடைய சக்சஸ் குறித்து அவங்க மனைவிட்ட கேள்வி கேட்டப்போ அவங்க மனைவி சொன்னாங்களாம், he is the same on the podium, in the living room, in the bedroom, and everywhere. அவர் ஒரே மாதிரி தான் இருந்தாரா எல்லா இடத்துலயும். சில பேர் வந்து முகம் மாறும், ஆபீஸ்ல ஒரு மாதிரி இருப்பாங்க, வீட்டுல வேற மாதிரி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா வேற லெவல்லே இருப்பாங்க, பாஸ்டர் கிட்ட போனா சர்ச்சுக்கு போனா தோத்திரம் பாஸ்டர். இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு முகங்கள். ஆக்சுவலா கோவிட் வந்து தான் நம்ம எல்லாம் மாஸ்க் போட ஆரம்பிச்சோம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க. மனுஷனானவன் வேஷம் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க எந்த இடத்துல. ஆனா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் செட்டிங் அப் a good character in your life ன்னு அர்த்தம். இதுதான் அந்த அழைப்பை பெற்றிருந்த யோசேப்பு அழகா பெற்றிருந்த அவனுக்கு கர்த்தர் கூட இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை. ஓ வாவ்! அந்த நம்பிக்கையின் மீது அவன் வைத்திருந்த அன்பு அவனை சாட்சியா நிக்க வச்சதுங்க. வேற அதான் சொல்லுவாங்கல்ல, வேறவர் யூ கோ ஐ ஃபாலோ அப்படின்னு சொல்ற மாதிரி எங்கெல்லாம் டவர் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சிக்னல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படிதான் சாட்சியா நீங்க எங்கெல்லாம் கூட இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்க கூடவே இருக்கும் பொழுது அந்த அழைப்பை கர்த்தர் உறுதி செய்கிறார். எந்த அளவுக்கு அந்த அழைப்பை அவன் உறுதி செய்தான்னா, அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சுன்னா ஒரு நாள் கர்த்தர் நிச்சயம் உங்களை சந்திப்பார். இந்த எகிப்தில இருந்து நீங்க வெளியில போவீங்க, எகிப்தில இருந்து நீங்க வெளிய போவீங்க. போகும் பொழுது என்னுடைய எலும்பை நீங்க கையோடு எடுத்துட்டு போங்க. even if I'm not alive, என்னுடைய போன்ஸ், என்னுடைய எலும்புகள் கானான் தேசத்தை போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. வாக்குத்தத்தத்தின் மீது நம்பிக்கை, தரிசனத்தின் மேல மீது நம்பிக்கை, தரிசனத்தின் மீது நம்பிக்கை, அழைப்பின் மீது நம்பிக்கை. எஸ், இன்றைக்கு கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறது உண்மை. அவருடைய பிள்ளையாய் சாட்சியாய் வாழும்படியாய் நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைத்திருக்கிறார். and we have beautiful examples from the Bible. இன்றைக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிளை நம்ம தெரிந்து கொண்டோம். யோசேப்பு மூலமாக அவர் எங்க இருந்தாலும் சாட்சியா இருந்தாருங்க. இன்றைக்கு அப்படி ஒரு முடிவை இந்த வருஷம் எடுக்கலாமே. He gave so much importance to his character. ஆமா, even in his jail அவன் யாரும் பார்க்கலங்க. தலைவன் தனிமையா இருந்தாலும் சிறப்பா வாழ்ந்துட்டாரு. ஆமா, இன்றைக்கு கூட சிறப்பா வாழ்ந்துடலாமா? இருக்கிறது ஒரு வாழ்க்கை, எப்படினாலும் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைங்க. இப்படிதான் நம்ம வாழணும், சாட்சியா இருக்கணும், அன்பா இருக்கணும், செல்ஃப் கண்ட்ரோல்டா இருக்கணும், இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கணும், பாவத்துக்கு நோ சொல்லணும். இப்படி எல்லாம் கர்த்தர் நமக்கென்று ஒரு சில பிரின்சிபிள்ஸ் வச்சிருக்கிறாருன்னா அதன்படி வாழ்ந்து சூப்பரா நம்மளுடைய அழைப்பை நம்ம பூரணமாக்கலாம். Character cannot be bought, but you can live in a beautiful way. அழகா வாழ்ந்துடலாம். அழகா சொல்லி முடிச்சிங்க, வாழ்ந்துடலான்ட்டு. வசனம் திரும்பி அழகா சொல்லுது, அவனவன் தன் அழைக்கப்பட்ட அழைப்பிலே கர்த்தருக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். God has called you to live a quality life here. அப்படி நம்ம வாழும் பொழுது பரம அழைப்புல அதுல பங்குள்ளவர்களாக நம்ம மாறுவோம். அப்படிதான் யோசேப்பு வாக்குத்தத்தத்துக்கு போய் சேர்ந்தான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு எலும்புகளாய் போய் சேர்ந்தான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு போய் சேர போகிறோம். Let's give more importance to our character. That's right. Yes, characterக்கு more importance கொடுப்போம். இன்னைக்கு பிள்ளைகளை வளர்க்கறதுல அவங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கணும், அதை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி அவங்கள ஃபோக்கஸ் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். Focus more on your children's character. Yes. Focus more on your personal development. Character is most precious thing that you can afford. So அதனால இதை இழந்துட்டா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இழக்காம பார்த்துக்கிறது உங்க கையில் இருக்கிறது. யோசேப்பு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தான்.
உங்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறார். ப்ராஃபெட் வினோத் அன்பு தம்பி அழகா அர்ப்பணிச்சிருக்கிறார். ஸோ கர்த்தர் இன்று வரைக்கும் அவரை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் உங்களையும் அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். தைரியமா நிக்க சொல்லி ப்ராஃபெட் சொல்லிட்டு போயிருக்கிறாரு இல்லையா? அதனால நீங்க தைரியமா இருங்க. கர்த்தர் உங்கள் மேல வச்சிருக்கிற தரிசனம் அழைப்பு நிச்சயமா நிறைவேறும். தைரியமா இந்த ஆண்டு ஃபுல்லாவே சூப்பரா நல்ல ஒரு கேரக்டரோட பியூட்டிஃபுல்லா வாழ்ந்துட்டு போயிடலாங்க இல்ல? நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்னை அழைத்தவரே நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. இந்த இயர் ஃபுல்லா என்ன நடத்துவீங்கப்பா? என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் நன்றி அப்பா. உங்க கரம் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி. எங்களை அழைத்ததற்காய் நன்றி. இந்த ஆண்டு முழுவதும் உங்க அழைப்போடு கூட ஒவ்வொரு நாளும் நாங்க பயணித்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நீங்க அழைப்பு பெற்றிருக்கீங்க. ஹalleluya. Yes, if you are blessed by this program, உங்களுக்கு சாட்சிகள் இருக்குன்னு சொன்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களிலே எங்களை தொடர்பு கொள்ளுங்க. அநேக சாட்சிகளை ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அநேக ஜெப குறிப்புகள் வந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை நிச்சயம் செய்வார். உங்களுடைய சாட்சிகளை நீங்க எங்களுக்கு அனுப்புங்க. God bless you. If you want to sponsor this program, கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்கள் மூலமாய் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. God bless you. அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். எந்த பாதையையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். உங்க கரம் இருக்க பயம் இல்லை.